This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். பாரிஸ் மெட்ரோவில் தொடர் கத்திக்குத்து. அடுத்தடுத்து 3 பெண்களை தாக்கிய இளைஞன் சிசிடிவி உதவியுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர். பிரான்சின் முன்னணி ரயில் தயாரிப்பு நிறுவனமான அல்ஸ்டோம் மெக்சிகோ ரயில்வே நிர்வாகத்திடம் இருந்து பல மில்லியன் யூரோக்கள் மதிப்பிலான ஒப்பந்தம் கைச்சாத்து. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புதினுடன் இப்போதைக்கு பேச்சுவார்த்தை நடத்தும் திட்டம் ஏதுமில்லை என பிரெஞ்சு ஜனாதிபதி மாளிகையான எலிசே திட்டவட்டமாக தெரிவிப்பு. பாரிஸ் பிராந்தியத்தின் மெட்ரி மோரி பகுதியில் தேசிய நெடுஞ்சாலை ஒன்றில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பயணம் செய்த கார் மற்றும் சரக்கு வாகனத்திற்கு இடையே பயங்கர மோதல். துருக்கியில் ஏற்பட்ட விமான விபத்தில் லிபியாவின் தலைமைச் செயலாளர் மற்றும் 2 பிரெஞ்சு விமான பணியாளர்கள் உட்பட 8 பேர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம். பிரான்சில் அடுத்த ஆண்டிற்கான குளிர்கால தள்ளுபடி விற்பனை வரும் ஜனவரி மாதம் தொடக்கம். குளிர்கால தள்ளுபடியில் வாங்கும் பொருட்கள் குறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பு. லில்ல நகரில் மலை போல் குவியும் குப்பைகள். விடுமுறை காலத்தில் துப்புரவு தொழிலாளர்கள் வேலை நிறுத்த போராட்டம். உலகளாவிய ரீதியில் பெரும் இன அழிப்பு நினைவுகளை பாதுகாக்கும் சர்வதேச ஹாலோகாஸ்ட் நினைவு கூட்டமைப்பின் தலைமை பொறுப்பை ஏற்க உள்ள பிரான்ஸ். செயின்ட் ஃபான்ஸ் நகரில் உள்ள எல்கம் சிலிகோன்ஸ் இரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் பலி எண்ணிக்கை 2ஆக உயர்வு. தொடர்வன விரிவான செய்திகள். பாரிஸ் நகரின் பாரிஸ் மெட்ரோவில் வெள்ளிக்கிழமை மாலை 4:15 முதல் 4:45 மணி வரை நடந்த தொடர் கத்தி தாக்குதல்கள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. இந்த சம்பவத்தில் ஒரே நபர் பல நிலையங்களில் 3 பெண்களை கத்தியால் தாக்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. சந்தேக நபர் தற்போது பாரிஸ் பெருநகர பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளதாக பிரெஞ்சு நாளிதழான லீ பரிசியன் செய்தி வெளியிட்டுள்ளது. இதனை பாரிஸ் காவல்துறை தலைவரும் சமூக ஊடகமான எக்ஸ் தளத்தில் உறுதிப்படுத்தியுள்ளார். செய்தி அறிக்கைகளின்படி இந்த தாக்குதல்கள் மெட்ரோவின் லைன் 3இல் நடைபெற்றுள்ளன. ரெபப்ளிக், ஆர்ட்ஸ் எட் மேட்டியஸ் மற்றும் ஒபெரா ஆகிய நிலையங்களில் வேறு நேரங்களில் 3 பெண்களை அந்த நபர் தாக்கியதாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் அவர் லைன் 8 வழியாக தப்பிச் சென்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மெட்ரோ நிலையங்களில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களின் பதிவுகளின் மூலம் சந்தேக நபரை காவல்துறையினர் விரைவாக அடையாளம் கண்டனர். மேலும் அவரது கைபேசியின் இருப்பிட தகவலை பயன்படுத்தி அவரது குடியிருப்பில் வைத்து கைது செய்ய முடிந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர் 2000ஆம் ஆண்டு பிறந்தவர் என முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்ட 3 பெண்களும் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். சம்பவ இடத்திலேயே தீயணைப்பு மற்றும் அவசர சேவை குழுவினர் அவர்களுக்கு முதலுதவி அளித்தனர். ரெபப்ளிக் நிலையத்தில் தாக்குதல் நடந்த நேரத்தில் அங்கு இருந்த ஒரு இளம் பெண்ணின் தொடையில் காயம் ஏற்பட்டது. நிறைய ரத்தம் காணப்பட்டது என ல பாரிஷியனுக்கு தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் லாரண்ட் நூன்யஸ் விசாரணையில் ஈடுபட்ட காவல்துறையினரை பாராட்டி எக்ஸ் தளத்தில் பதிவு வெளியிட்டுள்ளார். கண்காணிப்பு கேமராக்களின் விரிவான வலையமைப்பும் அந்த பகுதியை பற்றிய காவல்துறையின் ஆழமான அறிவும் காரணமாகவே சந்தேக நபரை விரைவாக கைது செய்ய முடிந்தது என அவர் குறிப்பிட்டுள்ளார். பொது போக்குவரத்து அமைப்புகளில் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்த வேண்டிய அவசியத்தை இந்த சம்பவம் மீண்டும் நினைவூட்டுவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிரான்சின் முன்னணி ரயில் தயாரிப்பு நிறுவனமான அல்ஸ்டோம் மெக்சிகோ ரயில்வே நிர்வாகத்திடமிருந்து 920 மில்லியன் யூரோக்கள் மதிப்பிலான ஒரு பிரம்மாண்ட ஒப்பந்தத்தை பெற்றுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின்படி மெக்சிகோவிற்கு மொத்தம் 47 புதிய தொடர்ந்துகளை அல்ஸ்டோம் தயாரித்து வழங்கவுள்ளது. இதில் நீண்ட தூர பயணங்களுக்கான 33 இன்டர்சிட்டி ரயில்களும் 14 புறநகர் ரயில்களும் அடங்கும். டீசலில் இயங்கக்கூடிய இந்த ரயில்கள் மணிக்கு 165 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட உள்ளன. கடந்த டிசம்பர் 24ஆம் தேதி கையெழுத்தான இந்த ஒப்பந்தம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று வெளியிடப்பட்டுள்ளது. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புதினுடன் இப்போதைக்கு பேச்சுவார்த்தை நடத்தும் திட்டம் ஏதுமில்லை என பிரெஞ்சு ஜனாதிபதி மாளிகையான எலிசே திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. கடந்த வாரம் மக்ரோனுடன் பேச தயார் என புதின் அறிவித்திருந்த போதிலும் அதற்கான எந்த ஏற்பாடுகளும் செய்யப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர் தொடங்கியதிலிருந்து பலமுறை பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்த நிலையில் பாரிஸுக்கும் மாஸ்கோவிற்கும் இடையிலான உறவு மிகவும் மோசமடைந்துள்ளது. எந்த விலை கொடுத்தேனும் உக்ரைனை காப்பாற்றுவதே எங்கள் முடிவு என மக்ரோன் உறுதியாக கூறியுள்ள நிலையில் புதினுடன் பேசும் முனைப்பு தற்போது இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் பிராந்தியத்தின் மிட்ரி மோரி பகுதியில் ஆர்என் 2 தேசிய நெடுஞ்சாலையில் புதன்கிழமை பிற்பகல் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பயணம் செய்த பெர்ஷோ கார் ஒரு லாரி மற்றும் சரக்கு வாகனத்திற்கு இடையே சிக்கி பயங்கர விபத்துக்குள்ளானது.
லாரியின் பின்னால் இருந்த டிரெய்லரின் அடியில் கார் பலமாக சிக்கிக் கொண்டதால் 34 தீயணைப்பு வீரர்கள் மற்றும் 14 அவசர வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து நீண்ட நேரம் போராடி இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்டனர். காரின் முன் இருக்கையில் இருந்த 46 வயதுடைய பெண் படுகாயமடைந்த நிலையில் சிவில் பாதுகாப்பு ஹெலிகாப்டர் மூலம் வால்டிமார் மாவட்டத்தில் உள்ள கிரெம்லின் பைசெட்ர மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அவரது நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது. அதேபோல் 17 வயதுடைய இளைஞன் ஒருவன் ஹெலிகாப்டர் மூலம் பாரிஸ் மருத்துவமனைக்கு அவசரமாக கொண்டு செல்லப்பட்டான். காரை ஓட்டிய தந்தை மற்றும் 2 வயது குழந்தை ஆகியோர் சாலை வழியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். லாரி மற்றும் சரக்கு வாகன ஓட்டுநர்கள் காயமின்றி தப்பியுள்ளனர். மீட்பு பணிகளுக்காக ஆர்யன் 2 சாலை சுமார் 2 மணி நேரம் மூடப்பட்டிருந்தது. துருக்கியில் ஏற்பட்ட விமான விபத்தில் லிபியாவின் தலைமைச் செயலாளர் ஜெனரல் முகமது அலி அகமது அல் ஹத்தாத் மற்றும் 2 பிரெஞ்சு விமான பணியாளர்கள் உட்பட 8 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். அங்காராவில் இருந்து புறப்பட்ட சிறிது நேரத்தில் மின்சார கோளாறு ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் விமானம் நகருக்கு வெளியே 50 கிலோமீட்டர் தொலைவில் விழுந்து நொறுங்கியது. விபத்தில் சிக்கிய பிரெஞ்சு குடிமக்களின் குடும்பங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருவதாக பிரான்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த விபத்து என்பதால் விமானத்தின் கருப்பு பெட்டியை ஒரு நடுநிலை நாட்டில் வைத்து ஆய்வு செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. பிரான்சில் அடுத்த ஆண்டிற்கான குளிர்கால தள்ளுபடி விற்பனை, அதாவது வின்டர் சேல்ஸ் வரும் ஜனவரி மாதம் தொடங்கவுள்ளது. பெரும்பாலான பிராந்தியங்களில் ஜனவரி 7ஆம் தேதி புதன்கிழமை காலை 8 மணிக்கு தொடங்கும் இந்த விற்பனை பிப்ரவரி 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை நீடிக்கும். இருப்பினும் கிழக்கு பிரான்சின் சில பகுதிகள் மற்றும் வெளிநாட்டு பிரதேசங்களில் தேதிகள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக மியூர்தே எட் மோசெல், மியூசே, மோசெல் மற்றும் வோஜஸ் ஆகிய கிழக்கு பிராந்தியங்களில் ஜனவரி 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமையே விற்பனை ஆரம்பமாகிறது. அத்துடன் குவாதலூப்பில் ஜனவரி 3ஆம் தேதியும், செயின்ட் பியர் மற்றும் மிக்குலானில் ஜனவரி 21ஆம் தேதியும் விற்பனை தொடங்கும் நிலையில் ரியூனியன் தீவில் மட்டும் இது கோடை கால விற்பனையாக கருதப்பட்டு பிப்ரவரி 7ஆம் தேதி ஆரம்பமாகிறது. இந்நிலையில் நுகர்வோர் கவனத்திற்கு ஒரு முக்கிய தகவலாக கடைகளில் விற்பனை செய்யப்பட்ட பொருட்கள் திரும்ப பெறப்படாது என அறிவிப்பு வைக்கப்பட்டிருந்தாலும் வாங்கிய பொருளில் ஏதேனும் உற்பத்தி குறைபாடு இருந்தால் சட்டப்படி அதனை மாற்றிக் கொடுக்கவோ அல்லது பணத்தை திரும்பப் பெறவோ கடை உரிமையாளர்கள் கடமைப்பட்டுள்ளார்கள். ஆனால் அளவு சரியில்லை அல்லது மனம் மாறிவிட்டது என்ற காரணங்களுக்காக பொருட்களை மாற்றுவது கடைக்காரரின் விருப்பத்தை பொறுத்தது. அதே நேரம் இணையத்தில் பொருட்களை வாங்கினால் எந்த காரணமும் இன்றி 14 நாட்களுக்குள் அதனை திருப்பி அனுப்ப வாடிக்கையாளர்களுக்கு முழு உரிமை உண்டு. அத்துடன் ஐரோப்பிய ஒன்றியமல்லாத பயணிகள் ஒரே கடையில் 100 யூரோக்களுக்கு மேல் பொருட்களை வாங்கினால் வரி சலுகை பெற முடியும். இதற்காக கடவுச்சீட்டுடன் சென்று காசாளரிடம் உரிய ஆவணங்களை பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். விடுமுறை காலத்தின் மத்தியில் வடக்கு பிரான்சின் லீல் பெருநகர பகுதியில் துப்புரவு தொழிலாளர்கள் மேற்கொண்டுள்ள வேலை நிறுத்தம் காரணமாக வீதிகள் எங்கும் குப்பைகள் மலை போல் குவிந்து கிடப்பதாக மக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். திங்கட்கிழமை முதல் தொடங்கிய இந்த வேலை நிறுத்தத்தால் நடைபாதைகள் மற்றும் சாலை ஓரங்களில் குப்பை தொட்டிகள் நிரம்பி வழிகின்றன. குறிப்பாக லூஸ் நகரில் குப்பைகள் அகற்றப்படாததால் மக்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். இது பார்ப்பதற்கே அருவருப்பாகவும் எரிச்சலூட்டுவதாகவும் இருக்கிறது என பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். வர்த்தகர்களும் இதனால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடைக்கு முன்பாக குப்பைகள் குவிந்து கிடப்பதால் வாடிக்கையாளர்கள் வருவதில்லை. இது மிகுந்த வேதனை அளிக்கிறது என பூக்கடை உரிமையாளர் ஒருவர் கருத்து தெரிவித்துள்ளார். இந்த வேலை நிறுத்தம் காரணமாக லில் பெருநகரத்தில் உள்ள 52 நகராட்சிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. தனியார் துப்புரவு நிறுவன ஊழியர்கள் சிறந்த பணிச்சூழல் மற்றும் கூடுதல் பணியாளர்களை நியமிக்க கோரி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து சிஜிடி தொழிற்சங்க பிரதிநிதி சாமுவேல் கெய்லார்ட் கூறுகையில், பொதுமக்களுக்கு ஏற்பட்டுள்ள சிரமத்திற்கு மன்னிப்பு கோருகிறோம். ஆனால் எங்களின் பணிச்சுமை தாங்க முடியாத அளவிற்கு அதிகரித்துள்ளதால் இந்த முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். நிர்வாகத்துடனான பேச்சுவார்த்தைகளில் இதுவரை உடன்பாடு எட்டப்படாததால் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. உலகளாவிய ரீதியில் பெரும் இன அழிப்பு நினைவுகளை பாதுகாக்கும் சர்வதேச ஹாலோகாஸ்ட் நினைவு கூட்டமைப்பின் 2027ஆம் ஆண்டிற்கான தலைமை பொறுப்பை பிரான்ஸ் ஏற்க உள்ளது. ஜெருசலேமில் கடந்த வாரம் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவு ஒருமனதாக எடுக்கப்பட்டது. உலகம் முழுவதும் அதிகரித்து வரும் யூத விரோத போக்கிற்கு மத்தியில் இன அழிப்பு நினைவுகளை பாதுகாப்பதும் அதனை இளைய தலைமுறையினரிடம் கொண்டு சேர்ப்பதும் மிக அவசியம் என பிரான்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜீன் நோயல் பாரோர் தெரிவித்துள்ளார். 40க்கும் மேற்பட்ட நாடுகளை உள்ளடக்கிய இந்த அமைப்பின் தற்போதைய தலைவராக அர்ஜென்டினா உள்ளது. அதனைத் தொடர்ந்து 2027ஆம் ஆண்டு பிரான்ஸ் இந்த பொறுப்பை ஏற்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
செயின்ட் பான்ஸ் நகரில் உள்ள எல்கம் சிலிகான்ஸ் இரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் பலி எண்ணிக்கை 2ஆக உயர்ந்துள்ளது. கடந்த திங்கட்கிழமை ஏற்பட்ட இந்த விபத்தில் 6 பேர் படுகாயமடைந்திருந்தனர். அவர்களில் ஒருவர் செவ்வாய்க்கிழமை உயிரிழந்த நிலையில் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வந்த மற்றொருவர் நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்களில் 4 அந்த தொழிற்சாலையின் ஊழியர்கள் எனவும் 2 வெளி நிறுவனங்களைச் சேர்ந்த நிபுணர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.